அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நட்சத்திரக்காரங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன தசாபுத்தி போகும், என்ன பிளானட்டோட தசாபுத்தி எல்லாம் போகும், என்ன தெய்வத்தை வழிபடலாம், எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அது மகர ராசியில் இருக்கும், கும்ப ராசியில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம். அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மகர ராசியில் இருக்கும். கும்பராசியில் பார்த்திங்கன்னா 3-4 பாதம் இருக்கும். இங்கே 2 பாதம், அங்கே 2 பாதம் இருக்கும். ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசிக்கு வருங்க. கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க, மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவிட்டம்னாலே பார்த்திங்கன்னா அது நம்ம பார்க்க போகிறது இந்த நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது செவ்வாயோடைய நட்சத்திரம், எல்லாத்துக்கும் தெரியும். அவிட்டம்னாலே இது செவ்வாயோடைய நட்சத்திரம். அந்த செவ்வாயோட குணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. செவ்வாயின்னு என்ன, ஒரு வேகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷம், கோபம், இதெல்லாமே கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், அது மகர ராசியாக இருந்தால் சரி, கும்பராசியாக இருந்தால் சரி, உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான். கரெக்டாக ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதிகார பதவியில் இருக்கவங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இந்த ஹெச்ஆராக இருக்கவங்க, மேனேஜர், சூப்பர்வைசராக இருக்கவங்களாம் பாருங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா இப்படி இருந்தால் தான் நீங்கள் அடுத்தவங்களை கரெக்டாக அவங்கள ஆளுமை செய்ய முடியும், அவங்கள மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய டீம் லீடரெல்லாம் பாருங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இந்த ஹெச்ஆர் போஸ்டிங்கு, பெரிய அந்த மேனேஜிங் போஸ்டிங்கு, இந்த மேனேஜர் டைரக்டரெல்லாம் பாருங்கள் அவங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க கட் அண்ட் ரைட்டாக அவங்க கரெக்டாக வேலை வாங்க முடியும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு போர் கிரகம், ஒரு நெருப்பு கிரகம். அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க. வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கரெக்டாக வழி நடத்துவாங்க. இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம். உஷ்ண தேகம், ஏன்னா செவ்வாய்ங்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரங்க அது நெருப்பு கிரகம். அதனால் அவங்க உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும். உஷ்ண தேகம் கொண்டவங்க, உங்கள் பாடி ஹீட் பாடியாக தான் இருக்கும். தேவையில்லாமல் கோவப்பட மாட்டீங்க. ஆனால் கோவம் வந்துச்சுன்னா அது அந்த வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். கோவம்னா கோவம் வந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வழிபாடு இதெல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். தெய்வத்தை நம்புவீங்க, இறை வழிபாடு, அடிக்கடி பார்த்திங்கன்னா டூர் போகிறது, தீர்த்த யாத்திரை, புண்ணியஸ்தலங்கள் போகிறது, கோயில் குளங்களுக்கு அடிக்கடி போகிறது, இதெல்லாமே அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான குணம். இது நல்ல ஒரு நட்சத்திரம் சொல்லிடலாம், சரிங்களா. அவிட்டம்னாலே பார்த்திங்கன்னா ஒரு பெண் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தால் அவங்க பையனாக பிறக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு உண்டான தைரியம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெண்ணுக்கிட்ட இருக்கும். குடும்பத்தையே கரெக்டாக வழி நடத்துவாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜாபில், நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருப்பீங்க. அடுத்தவங்களை அதிகாரம் செய்கிறது, ஆளுமை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பிறக்கும் போதே செவ்வாயோட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்து 2வதாக உங்களுக்கு வரக்கூடிய ராகு திசை ரொம்ப முக்கியமான திசைங்க. அது பருவ வயசில் கரெக்டாக உங்களுக்கு அந்த செவ்வாய் தசை முடிஞ்சு உங்களுக்கு ராகு தசை வரும். செவ்வாய் 7 வருஷம் தசையை நடத்துவார். அது நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தசை மாறும், சரிங்களா. ஒரு சில பேர் 3 வருஷத்தில் தசையில் இருப்பீங்க, ஒரு சில பேர் 4 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் தசை முடியும். அப்புறம் 2வதே உங்களுக்கு 3 வயசுலேயே உங்களுக்கு ராகு தசை வரும். அது சொல்ல முடியாது, அவங்கவுங்க நட்சத்திர பாதத்தை பொறுத்து. நீங்கள் மகர ராசியா கும்பராசியா நம்ம சொல்ல முடியாது. ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், சொல்ல முடியும். இப்போ ராகு 2வது ராகு தசை 18 வருஷம் ராகு தசை நடக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேருக்கு 24 வயசு தாண்டலாம், 22 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இந்த 20 வயசு வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்ப்போம். 20 வயசு வரைக்கும் ராகு திசை, அந்த பள்ளி பருவத்திலே உங்களுக்கு ராகு திசை வந்துடும். ஒரு சில பேர் ராகு திசை சின்ன வயசுலேயே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, கேட்டதெல்லாம் உங்களுக்கு நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும், அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேருந்து வறுமை, நீங்களும் கஷ்டப்படுவீங்க, உங்களால் அப்பா அம்மாவும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் குழந்தை பிறந்ததுலேருந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. பிறந்ததுலேருந்து வறுமை. அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் 20 வயசுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறும். 20 வயசுக்கு அப்புறம் தான் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த 16 வருஷம் அந்த குரு திசை கொடுக்கும். ஆனால் 20 வருஷம் நிறைய பேர் படாத பாடு பட்டுருவாங்க. சார் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறோம், பிறந்ததுலேருந்து நூடுல்ஸ் ஆகிருக்கோம், இப்போ தாங்க சார் எங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இப்போ 20 வயசுக்கு மேலே தான் நல்லாயிருக்கும், நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரங்க சொல்லுவாங்க.
ஏன்னா ராகு திசைங்க, சின்ன வயசில் வரக்கூடிய ராகு திசை வந்து அந்த படிப்பு மேலே, அந்த ராகு சின்ன வயசில் வந்தாலே படிப்பு கெடுத்து விட்டுரும், படிப்பு கெடுக்கும். அந்த காதல் மேலே, அந்த காமத்து மேலே நாட்டம், அதுதான் போகத்காரகன்னு சொல்கிறாங்க. காதல் காமத்து மேலே நாட்டம் அதிகரிக்கிறதே இந்த ராகு திசை தான். மைண்டு டிஸ்டர்ப் ஆகுங்க. இந்த ராகு திசை வந்தாலே பாருங்க, படிப்பில் கவனம் இருக்காது, மைண்ட் எங்கேயோ டைவெர்ட் ஆகும். தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இந்த ராகு திசையில் தான் நடக்கும். நிறைய பாருங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், இந்த இளம் வயதில் உங்களுக்கு நடந்திருக்கும், சின்ன வயசில் லவ் வந்துடும். அது அந்த மைண்டு வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தால் பிரம்மாண்டமாக தான் திங்க் பண்ணுவீங்க. தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே இந்த ராகு திசையில் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஆனால் ராகு நல்லவரோட சேர்ந்து அந்த ராகு திசை கெடுத்துருக்காது. ராகு கெட்டவரோட, சனியோட சேர்ந்து, சூரியனோட சேர்ந்து, செவ்வாயோடலாம் சேர்ந்துச்சுன்னா அந்த 18 வருஷம் ராகு திசை உங்கள் வாழ்க்கையே திசை திருப்பி இருக்குன்னு சொல்லலாம், வேறு வழியில் கொண்டு போயிருக்கு உங்களை. ஆனால் குரு திசை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் எல்லாம் கிடச்சி ஒரு தெளிவாக, ஒரு நீட்டாக, கரெக்டாக அந்த குரு திசையில் கரெக்டாக இருப்பாங்க. 20 வயசில் முடிஞ்ச ராகு 36 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு திசை நடக்கும். அந்த குரு திசை வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஜாபில் இருப்பாங்க. 20 வயசுக்கு மேலே பாருங்கள், ஒரு சில பேர் 20 வயசு வரை கஷ்டப்பட்டு 22 23 வயசுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். வீட்டில் இருக்கவங்க சும்மா இருந்தவங்கள வேலைக்கு போவாங்க, நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. ஒரு சில பேர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே இந்த குரு திசையில் நடக்கும். ஏன்னா 36 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்குமே சொல்லலாம் குரு திசை நடந்துரும்னு சொல்லலாம். அந்த குரு திசை உங்களுக்கு யோகமாக இருக்கணும்னா பர்த் சார்ட்டில் குரு கெடாமல் இருக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஷப லக்னத்திலையோ இல்லை துலாம் லக்னத்திலையோ பிறந்தீங்கன்னா அந்த குரு திசை பெருசாக வேலை செய்யாது. அப்போ சனி திசை தான் பார்க்கணும், சனி திசையாக நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா, அது பர்த் சார்ட்டில் பொறுத்து, சரிங்களா, ஜாதகத்தை பொறுத்து. இப்போ வந்து இந்த குரு திசை வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் குரு திசையிலே ஒரு சில பேருக்கு வாழ்க்கையை மாற்றி விட்டுறது. 35 வயசுலேயே, 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளேயே ஒரு சில பேர் லைஃப் வந்து மாறிடுது. ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் அப்படியே இருப்பாங்க. பிறந்ததுலேருந்து பாருங்கள் ராகு திசையும் கெட்டு குரு திசையும் கெட்டவங்களுக்கு பாருங்கள் 35 வயசு வரைக்கும் கஷ்டம். அந்த 33 34 35 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு ஒளி தெரிகிற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில். ஏன்னா 3 சனி திசை, அந்த சனி திசை வந்து பாருங்கள், ஒரு சில பேர் மிதன லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, கன்னி லக்னத்தில் இருப்பீங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை நல்லது பண்ணும். துலாம் லக்னம், மிதன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், தனுசு லக்னம், மகர கும்ப லக்னக்காரங்களுக்கெல்லாம் சனி திசை யோகத்தை செய்யும், நல்லது பண்ணும். எந்த லக்னத்து சனி திசை வரக்கூடாது? மேஷ லக்னத்து சனி திசை வரக்கூடாது. மேஷ லக்னம் இருந்தீங்கன்னா சனி திசை பெருசாக வேலை செய்யாது. கடக சிம்ம லக்னத்துக்காரருக்கு சுத்தமாக சனி திசை வேலை செய்யாது. அப்போ இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் மேஷம் கடகம் சிம்ம லக்னத்தில் மட்டும் நீங்கள் பிறக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 35 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிரும். நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா ஜாதகத்தில் சனி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃபு வாழ்ந்துட்டுருக்காங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த ராகு திசை முடிஞ்சு உங்களுக்கு குரு திசை 35 வயசு வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 55 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 55 வயசு வரைக்கும் சனி திசை நடந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 67 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 55 வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு 17 வருஷம் புதன் திசை நடக்கும், 67 கிடையாது. கிட்டத்தட்ட போயிடும் உங்களுக்கு 70 பக்கமே வந்துடுங்க உங்களுக்கு. அப்போ அதில் அந்த புதன் திசை எப்படி வேலை செய்யுது, அந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது? மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் புதன் திசை வேலை செய்யாது. அந்த புதன் வந்து லக்னத்துக்கு யோகமான கிரகமாக இருந்தால் அந்த புதனில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளெல்லாம் செட்டில் பண்ணிடுவீங்க. குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின் அனுப்புறது, வெளிநாடு போகிறது, இல்லை நீங்களே செட்டில் ஆகிறது, இதெல்லாமே இந்த புதன் திசையில் நடக்கும். ஒரு சில பேர் 55 வயசுக்கு அப்புறம் தான் செட்டில் ஆவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க கண்டிப்பாக. இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயது ஓரளவு சுமாரான வாழ்க்கை அமைஞ்சு 50 வயசுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுனால அந்த புதன் திசையில் ஏற்படுறதை பார்க்க முடியுது, கண் கூட பார்க்க முடியுது. ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சிக்கல் தான், பிரச்சனை தான். 20 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. அப்போ இந்த தசாபுத்தி, இந்த பெரிய தசைகள் பாருங்கள், உங்களுக்கு பிறக்கும் போது உங்களுக்கு செவ்வாய் தசை முடிச்சு அப்புறம் ராகு தசை வந்துடும் 18 வருஷம், குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், புதன் தசை 17 வருஷம். இதெல்லாம் 4 கிரகமும் உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள். வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய கிரகமே இந்த 4 கிரகம் தான். அது லக்னத்துக்கு நல்ல லக்னத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல யோகத்தை செய்யும். அவயோக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அந்த எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அந்த கிரகம் உங்களை ஒரு வழி பண்ணாமல் விடாது, அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ அந்த பிளானட்டோட தாக்கம் ரொம்ப முக்கியங்க. மனுஷன் தான், நவகிரகம் தானே மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, தசாபுத்தி தானே மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். இவங்க நல்லவங்களா இருக்காங்களா, கெட்டதை அனுபவிக்கிறாங்களா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் கிடையாது. இவங்க நல்லதை அனுபவிக்கிறாங்களா, கெட்டதை அனுபவிக்கிறாங்களா,
கிரகங்களுக்கு தெரியாது நல்லவங்க கெட்டவங்கலாம். போன பிறவியில் என்ன பண்ணமோ இந்த பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதுதான் ஜாதகம், கர்மான்னு சொல்கிறோம். இப்போ இந்த கர்மாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவாங்கிறது அவங்க தலையெழுத்து, அவங்க ஜாதகம் தான் தீர்மானிக்கும், கிரகநிலை தான் தீர்மானிக்கும். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன தெய்வங்க சார் வழிபடுறது, என்ன தெய்வம் வழிபாடு பண்ணால் நல்லதுன்னு கேட்குறீங்க. செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திராதிபதி செவ்வாய் தான். முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க உங்களுக்கு. திருச்செந்தூர் வருஷத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலையில் இருக்க முருகன் வழிபாடு நீங்கள் பண்ணலாம். எங்கே முருகன் இருந்தாலும் அங்கே முருகர், எந்த கோயிலில் இருந்தாலும் நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பழனியில் இருக்க முருகன் வழிபாடு பண்ணலாம், மருதமலையில் இருக்க முருகரை வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வழிபாடு நல்லா உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க, ரெகுலராக வழிபாடு பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை மலை கோயிலுக்கு போங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சில மாற்றங்கள் கொடுக்கும் வாழ்க்கையில், சில மாற்றங்கள். தெய்வ வழிபாடுங்கிறது என்ன, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். மனுஷனுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்தா எதையும் சமாளிக்க முடியும், ஈஸியாக சமாளிக்க முடியும். அதனால் இந்த தெய்வ வழிபாடு, முருகர் வழிபாடு, முருகனை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, முருகர் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறத நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். தனிப்பட்ட ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இப்போ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, பிளானட்டோட பொசிஷன் என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.